இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்தியாவுக்கும் யுஎஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப டாரிஃப் வந்து போட்டுட்டு இருக்காங்க யுஎஸ் சைடு. ஸோ அதுவும் வந்து இந்தியா சைடு வந்து ரொம்ப அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து சைனாவ ஏன் ஒண்ணும் பண்ண முடியல? அவங்கள வந்து ஏன் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இப்ப வரையும் அவங்க வந்து சைனா வந்து அவங்க மேல ஒரு குண்டோ, ஒரு ஏதாவது துப்பாக்கி சண்டையோ, இல்ல வந்து ஒரு ஃப்ளைட் மூலியமா அடிச்சோ, எதுவுமே பண்ணாம, இப்ப அவங்க மூலியம் அவங்கள வந்து அதாவது போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி நம்ப முடியுமா? ஆமாங்க. வாங்க பார்க்கலாம். நான் வாழ்ந்து பலா. அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். அதாவது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்தியா மேல வந்து டாரிஃப் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ இது வந்து மொத கட்டம் தான். இன்னொரு கட்டம் வந்து இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நான் டாரிஃப் அதிகப்படுத்துவேன். நீங்க எப்ப வந்து அ அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து நிப்பாட்டுறீங்களோ, கண்டிப்பா அப்பயிருந்து உங்களுக்கு வந்து டாரிஃப் இருக்காது. ஸோ நீங்க எப்ப வந்து டாரிஃப் அ ஆயில வந்து நிப்பாட்டாம நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு டாரிஃப் அதிகப்படுத்திட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரியே வந்து அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் வின் ஒண்ணு அதாவது எப்படின்னாக்கா, ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சது. அது என்ன செய்தினாக்க, ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் வந்து அந்த வரிய வந்து இல்லன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஸோ அது என்ன வரினாக்க பார்த்தீங்கன்னா, ஐஃபோனாங்க. ஐஃபோன் வந்து அடுத்த மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, டீம் குக் அவர் சிஇஓ என்ன சொல்றாருனாக்க, நேத்து போயி அதாவது ட்ரம்ப பார்த்திருக்காரு. ட்ரம்ப பார்த்து பேசிட்டு, பேசினதுக்கு அப்புறம் வந்து என்னன்னாக்க, அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, "இல்ல ஓகே. நீங்க இதுக்கு மட்டும் அதாவது ஐஃபோனுக்கு மட்டும் நீங்க வந்து டாரிஃப் தேவையில்ல. நீங்க வந்து நார்மலா எப்பவும் போலவே வந்து நீங்க வந்து ஐஃபோனுக்கு வந்து நீங்க 0% வரலாம்." அப்படிங்கிற மாரி வந்து அதாவது ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஸோ ரெடி பண்ற ஒரு ஐஃபோன் வந்து ரூ. 1,00,000 வரும்னு வச்சுக்கோங்க. ரூ. 1,00,000 அது செலவு இதெல்லாம் இருக்குன்னாங்க. அதே அங்க போய் விக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து ஒரு 1,20 1,50,000 இந்த மாரி விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்ட்டிகுலரா இவரு வந்து 50% டாரிஃப் போட்டாருன்னா, இது வந்து அங்க போய் விக்கும்போது அதோட 3 மடங்கா கூட போகும். ரூ. 2,00,000 3,00,000 கூட வந்து ஒரு ஐஃபோனோட விலை போகும். அப்படிங்கும்போது, இது பாதிக்கப்பட போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அமெரிக்கா மக்கள் தான். ஸோ அதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாருனாக்க, அந்த ஐஃபோனுக்கு மட்டும் ஏன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஐஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ ஐஃபோன் வந்து அதிகமா வந்து இந்தியால மேனுஃபேக்சரிங் இப்ப வந்து பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்தியா தான். ஸோ இந்தியாவிலருந்து போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, 40-45% வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா போகுது. மித்ததான் பேலன்ஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்த கண்ட்ரிகளுக்கு வந்து அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், இந்த ஏசியன் கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுல தான் வந்து ட்ரம்ப் வந்து ஆ இந்த மாரி வரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து என்னன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க, உங்களுக்கு மேல டாரிஃப் போடுறேன். டாரிஃப் போட்டு உங்கள வந்து இன்னும் வந்து கீழ கொண்டு வருவேன். உங்களோட அ பொருளாதாரத்தையுமே கீழ கொண்டு போப்போறேன் அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு அறிவிப்ப சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து அதாவது இந்தியா வரப்போறாரு. அதாவது இந்த மாசம் லாஸ்ட்லயே வந்து புட்டின் வரப்போறாரு அப்படிங்கிறதையும் வந்து அதாவது இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அஜித் தோவல் வந்து ரஷ்யா போனாங்க. ரஷ்யாவுல வந்து அவரு போய் அங்க புட்டின சந்திச்சு இத வந்து பேசியிருக்காங்க. அவர் தான் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ஒரு அ அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அ மோடி வந்து அடுத்த மாசம் 1ஆம் தேதி வந்து இந்த மாசம் 31 செப்டம்பர் 1 வந்து அ சைனா போறதும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கலன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு அதாவது இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இப்ப சைனா வந்து பார்த்தீங்கன்னா, சைனா அவங்க சொன்ன மாரியே, சைனா வந்து அதாவது எந்த ஒரு ஒரு ஆயுதமுமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்காவ வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள்ட்ட உள்ள ஒரு அரிய வகை அ பூமியோட உள்ள தனிமங்கள் தான் சொல்றாங்க. இந்த தனிமங்கள் எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ஏவுகணைகள வந்து செலுத்துறதுக்கு ஏவுகணைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இதுல வந்து அதுல பவர கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதாவது ஒரு ஒரு மோட்டர் இருக்குன்னா, அந்த மோட்டருக்கு வந்து பவர குடுக்குறது ஜெனரேட் பண்றதுக்கும் உள்ள இந்த கனிமங்கள் வந்து அரிய வகை கனிமங்களா வந்து அது வந்து பயன்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி வந்து சைனாவ நம்பி இருக்குனாக்க பாக்க, இத வந்து ரெடி பண்ற அதாவது இந்த இந்த கனிமங்கள வந்து அத சுத்திகரிக்கிறது ஆலை வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதிகமா வந்து சைனாவுல தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து இருக்கு. ஆனா சைனாவுல வந்து அமெரிக்காவுல இருக்கு. பட் அமெரிக்காவுல இருந்தாலும் ஏதோ 1, 2 தான் இருக்கு. பட் எல்லாமே வந்து இங்க தான் சார்ந்து இருக்காங்க. அதாவது சைனா கிட்ட தான் வந்து சார்ந்து இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரியிலே வந்து சைனா கிட்ட தான் வந்து அவங்களோட இத கனிமங்கள வந்து அதாவது பதப்படுத்துறதுக்கான ஆலைகள் எல்லாமே வந்து அதாவது சைனால தான் இருக்குங்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு ஆ இதுல பர்ட்டிகுலரா சொன்னீங்கன்னு பார்த்தாங்க, அதாவது ரேர் மினரல் அதாவது இந்த மினரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரேரா கிடைக்குமாம். ஸோ அதுதான் வந்து
இந்த தனிமங்கள வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது ஆர்மி பேஸ்டு மெட்டீரியல் இருக்கு. ஸோ இதுல வந்து அரிய வகையான கனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா, இது மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து கோபால்ட்ம்பாங்க. கோபால்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தனிமம் வந்து என்ன என்ன பண்ணும்னாக்கா, அதாவது அதிகமான வெப்பத்த வந்து எதிர்க்கிறதுக்கான எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இங்க வந்து கோபால்ட் இருக்கு. ஏன்னா பர்ட்டிகுலரா வந்து ஒரு ஏவுகணையோ, ஒரு ஒ இந்த மாரி ஏவுகணைகள வந்து செலுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள அதிகமான வெப்பங்கள வந்து தாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோபால்ட் வந்து யூஸ் ஆகுது. இது ஒரு வந்து கனிம வளங்கள்ல இருந்து எடுக்கிறது தான். அதாவது இது வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 70 டூ 90% வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா சைனாவுல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கோபால்ட் இந்த இது வந்து அ வெப்பத்த வந்து கம்மி பண்றதுக்கு, வெப்பத்த வந்து அதாவது கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி வந்து இந்த கோபால்ட் யூஸ் பண்றது அப்படிங்கிறாங்க. வந்து என்னென்னதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது காற்றாலை மின்சாரம். காற்றாலை மின்சாரத்துகளுக்கும் பயன்படுத்துறாங்க. அது இல்லாம ஏவுகணைகளுக்கும் இத வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து விமானங்களுக்கும் வந்து இந்த இத வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. பர்ட்டிகுலரா வந்து F-35 விமானம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அமெரிக்கா வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கனிம வளங்கள் வந்து இவங்கட்ட தான் வந்து சார்ந்து இருக்காங்க. அதனால தான் வந்து இப்ப வரையும் வந்து அவங்களால F-35 வந்து அதிகமா வந்து புரொடக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, "நீ என் மேல வந்து டாரிஃப் போடுறியா? ஓகே நான் பார்க்குறேன். உன்னைய பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அவங்க ஒரு சில கனிமங்கள வந்து அதாவது 6, 7, 8 ஒரு 6, 7, 8 கனிமங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, அத வந்து அ அது ஏற்றுமதி பண்றத வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து இனிமே எந்த நாட்டுக்கு வந்து அனுப்பக்கூடாது. ஸோ இது அனுப்புனீங்கன்னாக்க, இது வந்து அ அவங்களுக்கு என்னதுக்காண்டி அனுப்புறோம். அத வந்து ரீசனா வந்து கேட்டிருக்காங்க. யாரு? சைனா வந்து இந்த கனிமங்கள நீங்க எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வாங்குறவங்க வந்து ஒரு அ பெரிய ஒரு ஃப்ளைட்டோ இல்ல வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு அ மெட்டீரியல் செய்றதுக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அத வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இத வந்து கேட்டா கண்டிப்பா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனா வந்து இப்ப சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே உங்களுக்கு எதுவும் சொல்லலாட்டி பரவால்ல. நான் தான் குடுக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க சைடு வந்து இந்த சுத்திகரிப்பு ஆலை இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது எல்லாத்தையும் இந்த கனிமங்கள வந்து எடுத்து, அவங்க வந்து அத வந்து பதப்படுத்தி அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சீனா என்ன பண்றாங்கனாக்கா, அதாவது கனிம வளங்கள வந்து அவங்க வந்து என்னென்னதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரேடார் மற்றும் போர் விமானங்களுக்கும் வந்து இது வந்து மிக முக்கியமா பயன்படுது. அதாவது காலியம் அண்ட் ஜெர்மானியம் இது வந்து என்னதுக்கு பயன்படுதுனாக்கா, அதாவது காலியம் அண்ட் ஜெர்மானியம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து ரேடார் அண்ட் அ போர் விமானங்களுக்கு வந்து இந்த வந்து காலியம் வந்து ஜெர்மானியம் இது 2மே வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது பர்ட்டிகுலரா ஒரு ரீசன் நடந்துச்சு. அது என்னன்னாக்கா, அமெரிக்கால ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு. அந்த ட்ரோன் தயாரிக்கிறதுக்கான அ மெட்டீரியல் அதாவது அந்த கனிம வளங்கள வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சீனா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதுக்கு எதுக்காண்டி நீங்க வாங்குறீங்க? என்ன பர்ப்பஸ்க்காண்டி வாங்குறீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து அவங்க இத வெளியில சொல்ல முடியாதனால, ஏன்னா அவங்க செய்ற வந்து அ ஏதோ அணுகுண்டோ இது மாரி நெறைய இது செய்றதுக்கான அதாவது ஏவுகணைகள செய்றதுக்கான அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோனே, இத வந்து அப்ப வந்து அவங்க வந்து தடை போட்டுட்டாங்க. சைனா வந்து தடை போட்டுட்டாங்க. இதுல வந்து பர்ட்டிகுலர் எது எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுல கே கலிய வந்து பார்த்தீங்கன்னா, ரேடார வந்து அ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ வந்து எல்லாத்தையும் வந்து சென்ஸ் பண்றதுக்காண்டி இந்த கேலியம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மானியம் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னா பார்த்தாக்கா, அதாவது ஆர்மியில உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு கலர்ல லைட் மாரி குடுப்பாங்க. சென்சார் மாரி குடுப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னாக்கா, மைக்ரோஸ்கோப் மாரி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு அதாவது விசன் அகச்சிவப்பு அந்த அந்த இதுல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இந்த சிறுமானிய வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஆன்டிமனி வந்து எதுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வெடிப்பொருட்கள். வெடிப்பொருட்கள் வந்துனா பெரிய பெரிய வெடிப்பொருட்கள் செய்றதுக்கும், அதாவது ஆர்மி பேஸ்டு வெடிப்பொருட்கள் செய்றதுக்கும் வந்து இந்த ஆன்டிமனி அப்படிங்கிற வெடிப்பொருள் வந்து யூஸ் பண்றாங்க. இதுவும் வந்து தோட்டாக்களுக்கும் வந்து இந்த ஆன்டிமனி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஜெர்மனி ஜெர்மனி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி அவங்கள்ட்ட வந்து இப்ப புரொடக்ஷன் செய்றதுக்கான கனிம வளங்கள் வந்து கம்மியாயிருச்சு. அடுத்து செய்றதுக்காக வந்து இன்னும் வந்து கனிம வளங்கள் தேவைப்படுது அப்படின்னு வந்து அமெரிக்கா கிட்ட அதாவது அமெரிக்கா கிட்ட சொல்லி சைனால கேட்க சொல்றாங்க. ஆனா கேட்கும்போது சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இல்ல இப்ப எங்கள்ட்ட வந்து அவைலபிள் கிடையாது." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத வந்து தடை போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து வந்து செய்திகள் வருது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது நான் முன்னாடி சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சீனா வந்து ஒரு
7 வகையான தனிமங்களை வந்து அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெர்மானியம், காலியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 7 வகையான தாதுக்களை வந்து இவங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது எல்லாத்தையுமே சீனா வெட்டி எடுக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பதப்படுத்தி அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிற்காலத்துல வந்து அது கண்டிப்பா தேவைப்படும். பிற்காலத்துல இதோட அது வந்து காஸ்ட்லியா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணத்துல வந்து அவங்க பண்ணிருக்கலாம். அதுவும் ஒரு ரீசனா இருக்கு அதுவும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுரங்கம் தான் இருக்கு. அந்த சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குனாக்க அதாவது காலிபோர்னியாவில் இருக்கு. அந்த காலிபோர்னியால ஒரே ஒரு கனிம சுரங்கம் தான் இருக்கு. ஸோ அந்த சுரங்கத்துல வந்து அவங்க எடுக்கிற பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்க 10% தான் வந்து இருக்கிறாங்க. மத்த 90% கனிம வளங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது சைனாவுல தான் இருக்கு. சைனாவுல தான் பாத்தீங்கன்னா அதிகமான கனிம வளங்கள் வந்து அது இருக்கு. இதை வந்து சுத்திகரிக்கிற ஆலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது அமெரிக்காவில கிடையாது. அமெரிக்காவில இல்லாம சீனாவில கொடுத்துதான் அவங்க சுத்திகரிக்கிறது எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. ஸோ இந்த போர்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த போர்ல யாரு வந்து வின் பண்ணுவாங்க இல்ல தோப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது. பர்டிகுலரா வந்து ஏன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலும் சரி அதாவது அமெரிக்கா வந்து இவ்வளவு வந்து ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மெயின் ரீசன் வந்து அதாவது உக்ரைன்ல வந்து அதிகப்படியான வந்து கனிம வளங்கள் வந்து கொட்டி கிடக்கு அவ்வளவு இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு கையெழுத்து வாங்கினாரு. அவரை வந்து உட்கார வச்சு மீட்டிங் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு சைன் பண்ணு அப்படின்னு அவர் வந்து அப்ப சைன் வாங்கினாரு. ஸோ அதுவும் என்ன ரீசன்னாக்க இந்த கனிம வளங்களை தான். ஏன்னா அங்க வந்து இப்ப போர் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த கனிம வளங்களை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமெரிக்கா வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது 2024 வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து 760 டன் வந்து இந்த காலியம் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. இதுல பர்டிகுலரா வந்து சைனா மட்டும் எவ்வளவு வெட்டி எடுத்திருக்காங்கனாக்கா அதாவது 750 10% தான் அதர் கண்ட்ரில வந்து இந்த காலியம் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா இதுல அமெரிக்கா பாத்தீங்கன்னா சாக்காயிருவீங்க 0. அவங்க வந்து இதுவரையும் காலியம் வந்து அவங்கள்ட்ட சுத்தமாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிகப்படியான அதாவது 90% வந்து யார்கிட்ட இருக்குனாக்கா சைனா கிட்ட தான் அந்த கனிம வளங்கள்லாம் கொட்டி கிடக்குது. ஸோ அதனாலதான் அவங்க இப்போ வரையும் யாரா இருந்தாலும் எதிர்த்து யாரா இருந்தாலும் சொல்றாங்க. இது இல்லாம அவங்க இப்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் அதாவது அமெரிக்கா ஈக்குவலா வந்து அவங்க நிக்கிறாங்கனாக்க இதுதான் ரீசன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற கனிம வளங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 2010 பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அவங்க எல்லையில வந்து ஒரு அந்த போட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ரோந்து போட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அந்த கிராஸ் ஆகும்போது அவங்க சைனாவில் உள்ள ஒரு கேப்டனை வந்து கைது பண்ணிட்டாங்க ஜப்பான் சைடு. இதுக்கு பண்ணினவன உடனே சைனா வந்து ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு போற கனிம வளங்கள் எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண மறுநாளே வந்து அவர் வந்து அந்த கைதியை பிடிச்சு வச்சிருந்த அந்த கேப்டனை ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் வந்து இது நார்மல் ஆனிச்சு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அதாவது சைனாவை நீங்க வந்து சீர்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதா வழக்கமா வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இப்ப அதாவது அமெரிக்காவுக்கும் இந்த சைனா வந்து இந்த மாதிரி மறைமுக போர்களை கொடுக்குற மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு மறைமுக வர்த்தக போர்ன்னு சொல்லலாம். அது இல்லாம எந்த விதமான குண்டுகளோ ஏதோ ஏவுகணைகளோ இதையுமே செலுத்தாம இப்ப அமெரிக்காவை வந்து அதாவது பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப உங்க மேல இவ்வளவு டாரிஃப் இவங்களுக்கு இவ்வளவு டாரிஃப்னு சொல்லிட்டு டாரிஃப் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் வந்து இது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட பொருளாதாரம் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து இது எனக்கு இந்த என்னோட வந்து ஒபினியன் என்னன்னாக்க இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னாக்க இந்தியா வந்து இப்பதான் வந்து அதிகப்படியான வந்து கண்ட்ரிகளுக்கு வந்து அதாவது வாணிபம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அடுத்த கண்ட்ரிகளுக்கு அதாவது இப்போ சைனாவுக்கு போறாங்க. சைனாவிலையும் இன்னும் வந்து அதிகமான நம்ம வந்து ஏற்றுமதியை பண்ணினோம்னாக்க இன்னும் வந்து நம்மளோட பொருளாதாரம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளுக்கும் அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளுக்கும் இந்த மாதிரி அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்பது நான் சொல்ல பார்த்தேன். நான் அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் வாழ்ந்து போலாம். வணக்கம்.